விஷால் வந்து பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் கரடு முரடா இருப்பாப்ல. ஆனா ஒரு குழந்தை மாதிரி ஒரு மனசு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த குழந்தைய நீ நல்லா பார்த்துக்கணும் தன்ஷிகா. இந்த அடியெல்லாம் அங்க வச்சுக்காது, கொஞ்சம் பார்த்து. என்ன என்னப்பா ஒரே இன்னைக்கு இன்னைக்கு ஹார்ட் மேட்டர் இதுதான். வேற என்னத்த பேசுறது? மோனிகா செந்தில் அவர்களுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த மேடையே வேற மாதிரி ஒரு மேடையா இருக்கு. மலர் கொத்து வழங்குறதை விட மலர் மாலைகளோடு நீங்க வந்து இந்த கூட்டத்தை சேர்த்து இருந்திருக்கலாம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாமே கொண்டாடி இருப்பாங்க, அவங்கள வாழ்த்தி இருப்பாங்க. ட்ரெய்லரை பார்த்து என்ன அடி அடிக்கிறாங்கப்பா. அவங்க பக்கத்துல உட்காரக்கூடிய சரியான ஆள் தான் இப்ப வந்து உட்கார்ந்துருக்காரு. அடிக்கு அடி, அன்புக்கு அன்பு. நம்ம தலைவர் உதயகுமார் சார் வந்து தட்டு மத தான் குறை மத்தெல்லாம் சொல்லி விட்டாரு. எனக்கு சின்ன வருத்தம் விசார் சார், கொஞ்ச நாள் கிசுகிசு பரவ விடணும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். நீங்க பொஸ்கூல் உட்காண்டியா ஜோடியா? நாங்க எல்லாம் ஏமாந்துட்டோம். நான் கொஞ்சம் கதையெல்லாம் விட்டு அப்படியே இருக்கும் இப்படி அங்கே சந்திச்சாங்க அங்கேயே சந்திச்சாங்க இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் சபைக்கு வரும்போது எங்களுக்கு இதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டிய அது போதும். கிராமிய கதைகளை சொல்லி வெள்ளித்திரையில் வென்றவர். மண் சார்ந்த படங்கள் மூலம் ரசிகர்களின் மனங்களில் இன்றும் மறையாமல் இருக்கும் தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்க தலைவர் இயக்குனர் RV உதயகுமார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். நல்ல வேலை தன்ஷிகா பக்கத்துல ரொம்ப நேரம் உட்கார விடாம என்ன கூப்பிட்டதுக்கு நன்றி. பயந்துட்டேன் நான் படத்தை பார்த்து. ட்ரெய்லரை பார்த்து என்ன அடி அடிக்கிறாங்கப்பா. அவங்க பக்கத்துல உட்காரக்கூடிய சரியான ஆள் தான் இப்ப வந்து உட்கார்ந்துருக்காரு. அடிக்கு அடி, அன்புக்கு அன்பு. தயாரிப்பாளர் திரு மோனிகா செந்தில் என்று சொல்லக்கூடிய என்னுடைய நண்பர், எங்கள் ஊர்க்காரர். அவருக்கு எனக்கு என்னுடைய படங்கள் அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதா தெரியல, பட் நிறைய படங்கள் ஒரு மிகப்பெரிய கோயம்புத்தூர்லேயே ஒரு பெரிய ஒரு ஆட்சியை நடத்தி மோனிகா செந்தில்னாவே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தார். அவர் தயாரிக்கும் முதல் படம் என்பதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டேன். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தயாரிச்சாதான் இந்த படம் ஓடுற படம் மாதிரி எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா வித்தைகளுக்கு, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த படம் ஓடு எந்த படம் ஓடாதுன்னு. அதே மாதிரி இயக்குனர் தம்பி கிருஷ்ணா, கௌதம் கிருஷ்ணா, அவன் வந்து தூங்காமையே ஃபைட்டு கத்து, நீயே ஃபைட் மாஸ்டர் ஃபைட்டு கத்துக்கிட்டு இருந்திருப்ப போல. ஃபைட் மாஸ்டர் இருந்தா கூட நாங்கெல்லாம் வந்து அடுத்த நாள் காலையில என்ன சீன் எடுக்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு யோசனை பண்ணும்போது, ஒரு லவ் சீன் எடுக்கும்போது நம்மளே காதல் வயப்பட்டு அப்படியே நைட்டில் இப்படியெல்லாம் ஷார்ட் எடுப்போம். அப்படிமா நீ எடுத்திருக்கிற ஒவ்வொரு ஷார்ட்டும் நைட்டு பெட்ல எங்கேயும் படுத்திருக்கவே மாட்டேன் போல, எகிரி எகிரி அடிச்சுக்கிட்டே தூங்கி இருப்ப போல் இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. அதுவும் தன்ஷிகா அவர்களுடைய எக்ஸ்பிரஷன், அவங்க ஹைட்டு, நல்ல உயர்ந்த கதாநாயகி. ரொம்ப 2-3 படம் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு ஆடியோ ரிலீஸ்க்கு வரும்போது நம்ம மீட் பண்ணுவோம். தனக்குன்னு ஒரு தனி இடத்தை இந்த சினிமாவில் நிச்சயமாக அவர் பெறப்போகிறார் என்பது இந்த படத்தின் மூலமாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த படத்துல டான்ஸ் மாஸ்டர் நீங்க தானே இல்லையா? டான்ஸ் மாஸ்டரா ஃபைட் மாஸ்டரா அந்த சாங் கம்போஸ் பண்ணது? முதல் முறையாக ஒரு சாங்கை வந்து டான்ஸ் மாஸ்டர் இல்லாம ஃபைட் மாஸ்டர் கம்போஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், இல்லையா? அது ஒரு வித்தியாசமான விஷயம்தான். உங்க வேலை உங்க சம்பளத்தையும் சேர்த்து அவர் வாங்கியிருக்காரு. அன்னைக்கு என்ன அடி சார். ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக நம்ம ஞாபகத்துக்கு வர்றது வந்து விஜயசாந்தி அவர்கள்.
அதுக்கு அடுத்தது இப்போ அந்த இடத்த பிடிக்கிற அளவுக்கு அழகா ஃபைட் பண்ணியிருக்காங்க. அநீதியை எதிர்த்து போராடும் ஒரு நியாயமான போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த கேமரா ஆங்கிள்ஸ் ஒளிப்பதிவாளர் தன்னுடைய முழு திறமையையும் இதுல காட்டியிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் எங்க அண்ணன் திரு ராதாரவி அவர்களே, நீங்க தான் நிறைய பேச போறீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு நிகழ்வு இங்க நடந்துட்டு இருக்கு. நான் முந்தா நேத்த நான் பார்த்தேன் ஒரு நியூஸ். தன்சிகா அவர்களும் விஷால் அவர்களும் காதல் வயப்பட்டிருக்கிறார்கள். சரி, இது எப்படி நடிகர் சங்கத்தை ஓபன் பண்ணிட்டா எனக்கு என்ன செல்லாம் வெக்கத்தை பாடுறா. எனக்கு விஷால ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மனசுல எதையும் வச்சுக்காம மனசை திறந்து தன் மனசுல என்ன தோணுதோ பட்டதை பேசுற ஒரு கேரக்டர். அவர் நடிகராக முன்னாடி இருந்தே தெரியும். கார்த்திகா ஒரு ஃப்ரெண்ட்ஸுகளா இருக்கும் போதே அவங்களுடைய அப்பா எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். எதுனாலும் மனசு விட்டு என்கிட்ட சில விஷயங்கள் பேசுவார். ஒரு மிகச்சிறந்த குடும்பத்திலே பிறந்து மிகச்சிறந்த தயாரிப்பாளர் என்று பெயர் வாங்கி அவருடைய தந்தை, அதாவது மின்னலையிலிருந்து அவர் நடிச்ச படத்திலிருந்து எல்லா படங்களும் பிரமாதமான படங்களை தயாரிச்சவங்க. ஒரு மிகச்சிறந்த நடிகராக உருவாகி ஒரு மிகச்சிறந்த மனிதனாக இன்றைக்கு வரையிலும். விஷால் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் கரடு முரடா இருப்பாப்ல. ஆனா ஒரு குழந்தை மாதிரி ஒரு மனசு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த குழந்தைய நீ நல்லா பார்த்துக்கணும் தன்ஷிகா. இந்த அடியெல்லாம் அங்க வச்சுக்காது, கொஞ்சம் பார்த்து. என்னப்பா ஒரே இன்னைக்கு ஹார்ட் மேட்டர் இதுதான். வேற என்னத்த பேசுறது? மோனிகா செந்தில் அவர்களுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த மேடையே வேற மாதிரி ஒரு மேடையா இருக்கு. மலர் கொத்து வழங்குறத விட மலர் மாலைகளோடு நீங்க இந்த கூட்டத்தை சேர்த்து இருந்திருக்கலாம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாமே கொண்டாடி இருப்பாங்க, உங்களை வாழ்த்தி இருப்பாங்க. நல்லது நடக்கும், நல்லபடியாக நடக்கும். இந்த திரைப்படத்துடைய இயக்குனரை பற்றி பேசணும்னா அவர் நம்ம சங்கத்தில் ஒரு நல்ல மிகச்சிறந்த இயக்குனர். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அவர் இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்பது எனது ஆசை, எனது சங்கத்தினுடைய ஆசை. இந்த திரைப்படத்திலே பங்கேற்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த திரைப்படம் எப்போ வெளியிட போறீங்க செந்தில்? 1 மந்த்துக்குள்ள. அந்த வெளியீட்டுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, திருமண பத்திரிகை எல்லாம் வர வேண்டும். விஷால், உங்களுடைய வாழ்க்கை என் அன்பு சகோதரி அவங்களுடைய கையில மிகச்சிறப்பான வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று கூறி, இந்த நிகழ்வு ஒரு மங்களகரமான நிகழ்வாகவே நாம் எடுத்துக்கொள்வோம். யோகிடா, நீ யோகக்காரன்டா என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் அவர்களே வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த யோகிடா படத்துடைய இயக்குனருக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக தலைவர் அவர்கள் இயக்குனருக்கு பொன்னாடை பொறுத்தவர்.
அடுத்தபடியாக கில்லியான நடிகரை வைத்து பாக்ஸ் ஆபீஸில் சொல்லி அடித்த இயக்குனர், கமர்ஷியல் படங்கள் மூலம் தமிழ் சினிமாவை கலக்கிய இயக்குனர், தமிழ்நாடு இயக்குனர்கள் சங்க பொருளாளர் திரு பேரரசு அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். பொருளாளர் கஷ்டப்பட்டு செயலாளராக இருக்கேன், இன்னமும் செயலை மதிக்கிறது இல்லை. அனைவருக்கும் வணக்கம். இது இசை வெளியீட்டு விழாவா நிச்சயார்த்தமானு தெரியல. நம்ம தலைவர் உதயகுமார் சார் தட்டு மத ஒன்று தான் குறை, மற்றெல்லாம் சொல்லி விட்டாரு. எனக்கு சின்ன வருத்தம் விசார் சார், கொஞ்ச நாள் கிசுகிசு பரவ விடணும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். நீங்க பொஸ்கூல் உட்காண்டியா ஜோடியா, நாங்கள் எல்லாம் ஏமாந்துட்டோம். நான் கொஞ்சம் கதையெல்லாம் விட்டு அப்படியே ஆக்கும் இப்படி அங்கே சந்திச்சாங்க அங்கேயே சந்திச்சாங்க இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் சபைக்கு வரும்போது எங்களுக்கு இதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டிய அது போதும். யோகிடா டைட்டிலே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கு. முதல்ல இந்த ட்ரெயிலர் பார்த்துட்டு முதல்ல ஃபைட் மாஸ்டர் பாராட்டணும், நல்லா பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு அந்த நீங்க கிருஷ்ணகுமார் கணேஷ்குமார் வாழ்த்துக்கள் சார். ஆமாம் ஆமாம். அப்புறம் ஒளிப்பதிவாளர் பூபதி சிறப்பாக இருந்தது சார். ஒரு 2 உழைப்பும் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலம். அப்புறம் சாய் தன்சிகா, நம்ம நடிகைகள் போலீஸ் அதிகாரினா நம்ம விஜயசாந்தி தான், லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தி. இது வரைக்கும் அவங்களுக்கு அப்புறம் ஒரு நடிகைக்கு போலீஸ் காஸ்டியூம் ஆஃப்டா அமைஞ்சிருக்குன்னா தனுஷிகா தான். விசாரணை உங்களுக்கு போட்டியாக இருந்திருக்காங்க நினைக்கிறேன். பேராமா பார்க்கும்போது அதுலயும் ஒரு உங்களுடைய ஒரு மேல் லுக் இருக்கும். அதுல இந்த போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டா மட்டும் பத்தாது, அது கரெக்டா அந்த ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஒரு இடத்தோட மிஸ் ஆகல, அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த சாங்கோட வர்ற அந்த ஃபைட்டு, அப்புறம் தேசிய கொடிக்கு விளக்கம் சார். ஒரு டைரக்டர் சார், உங்களுக்கு முதல்ல சல்யூட். ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த தேசிய கொடியை படத்தில் பார்க்குறோம். விஜயகாந்த் சார் படம் நடிக்கும்போது அவர் படம் நிறைய பார்த்துருக்கோம். அப்புறம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் படத்தில் இந்த தேசப்பட்டு தேசிய கொடிலாம் பார்த்துருக்கோம். ரொம்ப நாளாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தேசிய கொடியை பறக்க விட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி ஒரு தேசப்பற்ற உருவாக்கியிருக்கிய, அதுக்கு முதலுடைய வாழ்த்துக்கள். பெண் அப்படின்னாலே சக்தி ஃபர்ஸ்ட். ஆண்களை விட பெண்களுக்கு தான் ஆளுமை அதிகம். அதை நம்ம ஒத்துக்கணும். பிரதமர்கள் எத்தனையோ பிரதமர் வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க இந்திரா காந்தி சொல்லுவோம். அது மாதிரி இங்க தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மையார்னா அந்த ஆளுமை, இன்னைக்கு ஆளுமைன்னு அவங்களும் சொல்லுவோம். அப்போ ஆண்களை விட ஆளுமை ஜாஸ்தி பெண்களுக்கு தான். அது மாதிரி இந்த படத்துல ஆணுக்கு நிகரா, இந்த ஆக்ஷன் ஹீரோவுக்கு நிகரா தனுஷிகா பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ராணுவத்துல கூட 2 பெண்கள் தான், 2 பெண்கள் தலைமையாங்க இன்னைக்கு பாகிஸ்தானோட வார். அப்போ ராணுவத்திலயும் இன்னைக்கு பெண்கள் தான் இன்னைக்கு பேசுற மாதிரி இருக்காங்க. பெண்ணால சக்தி. இந்த படம் யோகிடா லாஸ்ட்ல இந்த ரஜினி ஸ்டைல்ல சிகரெட்டை போட்டு குடிச்சிட்டு அப்படியே கால் மேல காலை போட்டு கெட்ட பொண்ணுடா அந்த யோகி அட ஸ்டைல்ல. ஆனா நீங்க ரஜினி ஸ்டைல்ல அப்படி பண்ணா கூட அதை நாங்கள் ஏத்துக்க மாதிரி இருந்துச்சு. ஆமா, தியேட்டர்ல வாங்குறதுக்கு கண்டிப்பா பெரிய கிளாப்ஸ் வரும். இந்த யோகிடா தனுஷிகா அவருக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி தரும்.
ஆக்ஷன் கியூன் தன்சிகா. ஓகே, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இயக்குனர் கௌதம் கிருஷ்ணா, ஆமாம், அவர் பெரிய ஆக்ஷன் டேரக்டர் வந்துருங்க சார். பெரிய ஃபுல்லாக திறமை காட்டியிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல. ஆமாம், ஒவ்வொரு ஆண்டிலும் சரி பட்டை காப்பிருக்கீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து எல்லாருக்கும், இயக்குனருக்கும் நடிகர்கள் எல்லாருக்கும் பேரும் புகழும் வாங்கி தரணும். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர்கள் ஒரு சிலரோட நேர பற்றாக்குறை காரணமா இப்போ இந்த தருணத்துல ஆடியோவை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அண்ட் இன்னைக்கு 7:30 மணிக்கு யூடியூப்ல ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருந்ததா அனௌன்ஸ் பண்ணோம். ஆனா டெக்னிக்கல் ப்ராப்ளம் காரணமா இன்னைக்கு ரிலீஸ் பண்ண முடியல ட்ரெய்லரை. நாளைக்கு கண்டிப்பா ரிலீஸ் பண்றோம் அப்படின்றதையும் இந்த தருணத்துல சொல்லிக்க விரும்புறோம். சோ சிறப்பு விருந்தினர்கள் இணைந்து வெளியிட யோகிடா படத்தின் ட்ரெய்லரை படக்குழுவினர்கள் இணைந்து பெற்றுக் கொள்வார்கள். அந்த லான்ச்சை தொடர்ந்து மற்ற சிறப்பு விருந்தினர்களும் நடிகர் நடிகைகளும் பேச இருக்காங்க. போட்டோகிராஃப் எடுத்துட்டீங்கன்னா அப்படியே கேமரா கீழே இருக்கு. கொஞ்சம்